ஆக அதிமுக பொறுத்த வரைக்கும் தொண்டலிருந்து நிர்வாகி வரை யார் நிற்கிறாங்க இல்ல, தலைமை என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அதிமுக. எப்படி ராணுவத்தில் கேப்டன் உத்தரவு போட்டா நம்முடைய சோல்ஜர்கள் அவருடைய சோல்ஜர்கள் எப்படி பணியாற்றார்கள், அதுபோல ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். அதனாலதான் நம்ம கட்சி ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உங்களோட வாழ்ந்து ஒரு பொறுப்புக்கு வருகின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனாங்க இந்த ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் ஏன்னா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேணும். அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலினும் அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பண்டின அட்டுழியும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாமே இதில் வந்திருக்குது. தொலைக்காட்சியில் வந்த செய்தி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டப்பேரவை இருக்கையிலிருந்து சட்டப்பேரவை தலைவரை கீழே இழுத்து தள்ளுறாங்க, என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்காக சட்டமன்றத்தை உங்களுக்கு அனுப்புனாங்க? வெக்கமா இல்ல? ஒரு சட்டமேற்ற மாமன்றம், புனிதமான இடம், 8 கோடி தமிழ் மக்களுடைய சட்டங்களை பிரதிபலிக்கின்ற இடம் சட்டமன்றம். அப்படிப்பட்ட இடத்துல கேவலமாக நடந்து கொண்ட கட்சி எம்எல்ஏக்கள் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரோடு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்றம் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்தாங்க. பிறகு நாம பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம். பொறுக்க முடியாத ஸ்டாலின் தம்பி இதை கொட்டிக்க ஸ்டாலின் அவர்கள் சட்டை கிழிச்சுட்டா வீதியில போயிட்டு இருக்கார். சட்டை கிழிச்சுக்கிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது உங்களால தாங்க முடியல. இப்போ அதிமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். தம்பி கொடி இந்த கொட்டாப்பா. ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஸ்டாலினுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்து. ஏற்கனவே சட்டை கிழிச்சிட்டு வீதியில போனவரு இப்போ எப்படி போவாருன்னு மக்களே முடிவு பண்ணிக்க. இதுக்குள்ள என்னென்னலாம் பேசுறாங்க. ஏப்பா அப்பா ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசுறாரு, மகன் உதயநிதி ஒரு பக்கம் பேசுறாரு, உதயநிதியோட அத்தை கனிமொழி ஒரு பக்கம் பேசுறாங்க, ஆளாளுக்கு பேசுறாங்க. ஐயா யார் வேணாலும் எது வேணாலும் பேசட்டும், ஆனா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறுதி தேர்தல் என்று மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க. யாரு அந்த குடும்பத்தில் தவிர்த்து வேற எவராவது பேச முடியுமா? அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? துரைமுருகன் இருக்காரு, ஏவாவேல் இருக்காரு, திரு நேரு இருக்காரு. அவெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சாங்களா? அதுதாங்க கருணாநிதி குடும்பம். அதோடைய ரத்தமே அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. அந்த வாரிசுகள் தான் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வாரிசுகள் தான் ஆட்சிக்கு வர முடியும், அந்த கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். வேற எவரையும் விட மாட்டாங்க. ஆக வாரிசு அரசியல் நாட்டுக்கு தேவையா? குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்னங்க நாட்டில் வித அதிசயமா? வேற யாரும் வரக்கூடாதா? இங்க இருக்கிற நம்ம ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் வாழப்பாடியில் இருக்கின்ற ஒருவர் இந்த முதலமைச்சர் ஆனா ஏத்துக்க மாட்டாங்களா மக்களே? வரட்டுங்க. இந்த தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி தேர்தல். இனி இந்த நாட்டை ஆளக்கூடியவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டில் இந்த தமிழக மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதோட இன்றைய தினம் இந்த ஆட்சி வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. ஒரு காலத்தில் தமிழ்நாடுன்னா ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல் துறையா மாறிட்டு, காவலருக்கே பாதுகாப்பு இல்ல.
காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு நாம கிராமத்தில் ஆடு மாடு மேயக்கூடாது என்பதற்காக பயிருக்கு வேலி அமைப்போம். அதுபோல மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல்துறை. அப்படிப்பட்ட காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு போதை ஆசாமி தொலைக்காட்சியில் பார்த்தா எகிரி எகிரி காவலர் அடிக்கிறான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் அதிகம் உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. கிடைக்குதுல்ல? உண்மைதானே? இன்றைக்கு இந்த கஞ்சா போதைப் பொருள் பல வடிவத்தில் விற்பனை ஆகுது. திரவ வடிவத்தில் வருதுங்கிறாங்க, சாக்லேட்டில் வருதுங்கிறாங்க, அப்புறம் ஊசி மூலமாக இந்த கஞ்சா மாற்றப்பட்டு வருவதா சொல்றாங்க. இப்படி கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அமோகமாக நடக்குது. இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன். இந்த முதலமைச்சருக்கு செவி சாய்க்கல. இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்தோம், பத்திரிகை வாயிலாக ஊடக வாயிலாக பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதோ இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க இந்த அரசு முன் வரல. ஏன்னா கஞ்சா விற்கிறவர்களே திமுக கட்சியுடைய துணை ஒன்றுதான் விற்பாங்க. உண்மைதானே? திமுக கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் துணை இருப்பதாக செய்தி. ஆக 2022ஆம் ஆண்டு 2022 அல்லது 23ஆம் ஆண்டு நான் கருதுகிறேன், இன்றைய முதலமைச்சர் காவல்துறையினுடைய பொறுப்பு வகிக்கிறார். அவர் மானிய கோரிக்கை வருது. அந்த மானிய கோரிக்கையில் தம்பி கொஞ்சம் தம்பி வடி ஆட்டாத பாங்க, இது தடப்படுது, நேரல தடப்படுது. இன்றைய தினம் அந்த மானிய கோரிக்கை வரும்போது முதலமைச்சர் மானிய கோரிக்கை புத்தகத்தை வச்சுக்கிறார். அதில் படித்து பார்க்கும்போது அதில் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 20ஆம் பக்கம் 2வது பேராவில் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது 2348 பேர், கைது செய்யப்பட்டது 148 பேர். நான் கேள்வி கேட்ட முதலமைச்சர் அவர்களே, இந்த இலாக்காக்கு யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்புனார் திரு ஸ்டாலின். அப்படின்னா இந்த கொள்கை விளக்க குறிப்ப அடுத்தது வருது. எல்லாம் தயாரா இருக்கிறீங்க 10 ரூபாய்க்கு. அப்புறம் ஸ்டாலினை கேட்டேன், இந்த கொள்கை விளக்க குறிப்ப யார் நீங்க சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தீங்க? நான் தான் சமர்ப்பித்தனார். 20ஆம் பக்கத்தை எடுங்க, 2வது பேரா படிங்க, அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கண்ணே. படிச்சு பார்த்தார். ஆக 2348 பேர் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நீ கொடுக்கப்பட்டு விட்டு அதில் கைது செய்யப்பட்ட 148 பேர் கஞ்சா வைத்திருந்தாலும் குற்றம், அதே போல விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். இப்படி இருக்கும்போது நீங்களே உங்களுடைய காவல்துறை மானிய கோரிக்கையில கஞ்சா வைத்திருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா கைது பண்ணிருக்கணும்னு சொன்னேன். எந்த பதிலும் இல்ல. மற்றவெல்லாம் திமுக காரன். 148 பேர் போக மீதி எல்லாம் திமுக காரன். எப்படி கைது பண்ண முடியும்? இப்படி இருக்கும்போது எப்படி கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? அதனால இந்த முதலமைச்சருக்கு வரைக்கும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாது. அதிமுக நிச்சயமா உங்க துணை கொண்டு 100% ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை முழுமையாக ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன், உங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவன். 4 ஆண்டு 2 மாத காலம் நான் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒடுக்கப்பட்டது. அதே போல நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான சோதனை, வறட்சி, 2017 கடு வறட்சி, குடிப்பதற்கு கூட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, அதை சரி செஞ்சோம். பிறகு புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டது, அதை சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, 1 வருஷம் யாரும் வர முடியல, வர முடிஞ்சுதா? இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத காற்றில் விஷக்கருவிகள், கொரோனா என்ற விஷக்கருவி பரவி அது யாராவது பாதிக்கப்பட்டா
உடனடியா உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு சிறப்பா செயல்பட்டு திறமையா செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் தொழிலாளிகள் ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், குடும்பத்தைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம்ல. அதே காலகட்டம் தை பொங்கல் வந்தது. இன்றைக்கு ஏழைகள் பாதிக்க கூடாது. தமிழ்நாட்டுடைய முக்கிய பண்டிகை கிராமத்திலிருந்து நகரம்